கேக்கு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லியிருந்தான். நானும் சாப்பிட்ற நேரத்தில் மயங்கிட்டேன். அந்த நேரத்தில் என்னை மிஸ்யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருந்தான். இப்போது அவன் மேலே 12 எஃப்ஐஆர் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும். தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த 36 வயதான பெண் ஒருவர் கணவனை இழந்து தனது தாய் மற்றும் தந்தையுடன் வசித்து வருகிறார். இவர் ஜெராக்ஸ் கடை நடத்தி வந்த நிலையில் அங்கு வந்து சென்ற அஜித்குமார் என்பவரோடு அவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இருவரும் நண்பர்களாக பழகி வந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே அஜித்குமார் தனக்கு பிறந்த நாள் என்று அவரது உறவினர் வீட்டிற்கு அழைத்துச் சென்று குளிர்பானத்தில் மயக்கமருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக அந்த பெண் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். கடந்த 1 வருஷமாக நானும் அவனும் நண்பனாக தான் பழகிட்டு இருந்தோம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு கார் ஒர்க் ஷாப்பில் தான் எப்போவுமே நிற்பான். கேட்டால் நான் கார் பைக்கெல்லாம் மொபைலெல்லாம் சேல் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். நானும் நம்பி தான் பேசிகிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டாக தான் இருந்தோம். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்கோம். இப்போ கடந்த ஜூலை 2ஆம் தேதி 2024 எனக்கு பர்த்டே பார்ட்டின்னு என்கிட்ட போய் சொல்லி அவங்க அத்தை வீடு அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனான். போகும்போது அங்கே வீட்டில் யாரும் இல்லை. எல்லோரும் இப்போ வருவாங்க, அது வரைக்கும் கேக்கு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டுன்னு சொல்லியிருந்தான். நானும் சாப்பிட்ற நேரத்தில் மயங்கிட்டேன். அந்த நேரத்தில் என்னை மிஸ்யூஸ் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருந்தான். இது தொடர்பாக தூத்துக்குடி மாவட்ட அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்த நிலையில் அஜித்குமார் மீது பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஆயுதங்களை வைத்துக்கொண்டு சுற்றிய வழக்கில் அஜித்குமார் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தான் கொடுத்த பாலியல் புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் அந்த பெண் புகார் அளித்துள்ளார். அஜித்குமார் தன்னை மிரட்டி 10 லட்சம் ரூபாய் பணம் பறித்துக் கொண்டதாகவும் அதையும் போலீசார் மீட்டுத் தரவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். அதுக்கப்புறம் தான் அவனோட சுயரூபம் எனக்கு தெரியும். அந்த வீடியோவை வச்சு என்னை மிரட்டி சுமார் 10 லட்சம் வரைக்கும் எங்கிட்ட அமௌண்ட் வாங்கியிருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருந்தான். அதில் எங்கள் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாது. ஏன்னா என்னோட இன்கமில் தான் நான் என் குழந்தைய படிக்க வைக்கிறதே. நானும் படிச்சுட்டு இருக்கேன். நான் படிச்சுட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ என்னை மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு நான் இருந்தேன். எங்கள் வீட்டுக்கு விஷயம் தெரிகிற நிலமையில் வரும்போது நான் கொடுத்த அமௌண்ட் எனக்கு வேணும், வீட்டில் மாட்டிப்பேன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு ஒரு 60,000 ரூபாய் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரிட்டர்ன் பண்ணியிருந்தான். இப்போது நான் அமௌண்ட் அதுக்கப்புறம் நான் மொத்தமாக எனக்கு தேவைப்பட மொத்தமாக கேட்கும் போது என்னை அடிக்க ஆரம்பித்தான். அது எப்படின்னா ரோடை பிளாக் பண்ணி போட்டு என்னை அடிப்பான். என் பைக்கை உடைப்பான், என் மொபைலை உடைப்பான். என்னால் எதுவுமே செய்ய முடியல. அவன் ஒரு ஹெச்எஸ் அக்யூஸ்டு. அவன் மேலே 12 எஃப்ஐஆர் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும். இதே புகாரை மனித உரிமை ஆணையத்திலும் அந்த பெண் கொடுத்துள்ளார். முன்பாக 36 வயதான இந்த பெண் மீது தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலையத்தில் அஜித்குமாரின் சகோதரி ஏற்கனவே புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் அந்த பெண் 20 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி வருவதாகவும் அதற்கு தாங்கள் பணம் தர மறுத்து வருவதால் அஜித்குமார் மீது பொய் புகார் அளித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். பொண்ணு வந்து எங்ககிட்ட 20 லட்ச ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி இருந்தாங்க. நாங்கள் வந்து அதை தர முடியாது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் வந்து அவங்க நேற்று வந்து தப்பான புகார் கொடுத்து என் தம்பியை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டு அவங்க மிரட்டிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஒரு 11:40க்கு வந்து நான் வந்துட்டு இருக்கும்போது பக்கில் ரோடுங்கிற ஏரியாவில் வச்சுட்டு அந்த பொண்ணோட கூட வந்த ஒரு நபரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் வந்து அந்த காசு தரலைன்னா உங்கள் தம்பியை நாங்கள் வெளியில் வரவிடாத அளவுக்கு ஒன்று பண்ணிடுவோம், உங்கள் வீட்டுக்காரையும் உங்கள் குடும்பத்தையும் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து மிரட்டிட்டு அசிங்கமான வார்த்தையால் பேசிட்டு, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, நான் இதுக்கு மேலே எந்த எக்ஸ்ட்ரீம்னாலும் நான் போவேன் அப்படின்னு அந்த ஜபாங்கிற பொண்ணு வந்து மிரட்டிட்டு போனாங்க. ஜூஸில் மயக்கமருந்து கலந்து கொடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக இளைஞர் மீது தூத்துக்குடியைச் சேர்ந்த பெண் ஒருவர் சென்னை டிஜிபி அலுவலகம் மற்றும் மனித உரிமை ஆணையத்தில் புகார் கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.